மும்மொழி கொள்கை தொடர்பான பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப மூன்று மொழி என்கிற குரலை இவர்கள் உயர்த்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தமிழ் மொழியை காலப்போக்கிலே சிதைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்தியை கட்டாயமாக்குவது. திருமாவளவன் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு தெரியாதுனே. திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்தர் பெல்ட் அடிச்சார். அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா என்னை கேட்காமே ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டாரு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க, பொய் பேசு. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெள்ள தெளிவா இருக்கிறாங்க.